இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 18/2/2026 புதன்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே மாசி மாதத்திலே 6ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையிலே பிரதமை. இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது சாயங்காலம் 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின்பு துதியை திதின்னு வந்துடும். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 10 மணி 23 நிமிடம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரமும், சாயங்கால வேளையிலிருந்து 6 7 மணி வரைக்கும் நல்ல நேரமும் இருக்கிறது. ராகு காலம் 12 1:30 மணி வரையும், யமகண்டம் 7:30 9 மணி வரையும், குளிகை நேரம் 10:30 12 மணி வரைக்கும் இன்றைய நாளில் இருக்கிறது. சந்திர பகவான் அமர பூசம் மற்றும் ஆயில்யம் என்கிற நட்சத்திரமான கடகராசிக்குள்ளர சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நாளிலே சிவ என்கிற நாமயோகமும் பவ என்கிற கரணமும் உண்டு. இந்த சிவ நாம யோகத்திலே எந்த காரியங்களும் செய்யலாம், மனதிலே திருப்தியும் அமைதியும் உண்டாகும். பவம் என்கிறது சிங்கம்னு சொல்லுவோம். இதுவுமே நல்ல யாத்திரைகள் புதுசாக எங்கன்னா ஐட்டனரிஸ் எங்கன்னா போகணும்னா வச்சுக்கின்னு பண்ணலாம். வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைய நாளின் பிரதமை திதி எதையுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல முன்னின்று செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாம். சதய நட்சத்திரத்துல பேர் வைக்கிறது, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற முதல் சாப்பாடு ஊட்டுறது, பூணூல் போட்டுக்கிறது, கல்வி கற்றுவது, புதுசா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினா இன்றைக்கு ஏறுவது, குழந்தைகளை தொட்டியில போடுறது, யாத்திரை போவது, இதெல்லாமே இந்த நாளிலே நல்ல விஷயங்கள் கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 3ஆம் இடத்திலே அமரக்கூடியதான 4ஆம் இடத்திலே அமரக்கூடியதான சந்திர பகவான் நிறைய அலைச்சலை கொடுப்பார். இங்க அங்க ஓட வைப்பார். என்னத்துக்காக ஓடுறோன்னு தெரியாமே ரிசல்ட்லெஸ்ஸா ஓடிட்டு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் ஏன் அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு செய்யுங்க. அவசரப்பட்டா அவசியப்பட்டா மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வெளி விவகாரங்கள் எல்லாம் பாருங்க. இல்லைன்னா உங்களை கொஞ்சம் முடக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய வேலைகளை நீங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுங்க. இதனால என்ன ஆகும்னா அலைச்சல்னால சோர்வும் அசதியும் வருவதற்கான வாய்ப்பு, அதுவே வியாதின்னு சொல்லுவோம், அந்த ஆரோக்கிய குறைபாடை கொடுத்து விடும்ங்கிறனால இந்த எச்சரிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு மற்ற காரியங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் போய்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. இந்த நாள் இனிமைய நாளாக அமைட்டும். வாழ்க வளத்துடன்.